என்ன லவ்னு தெரியல. வேர்க்குது ரொம்ப. லவ்வோட அரைச்சனா லவ் சட்னி. ஆமா, இது பேர் லவ் சட்னி, வெங்காய லவ் சட்னி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த சட்னி வந்து நான் முன்னாடி வச்சது கிடையாது, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வைக்கிறேன். எதுக்காகனா என் மாமாட்ட இன்னைக்கு வந்து என்ன சட்னி வைக்கணும்னு கேட்டேன். என்ன சட்னினா எந்த சட்னி சொன்னாலும் நான் ஒரு 4 5 6 சொல்லி 6 வைப்பேனா, ஒரு 6 7 சட்னி வைப்பேன். அந்த சட்னி தான் மாத்தி மாத்தி வச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு என்ன சட்னி வைக்கட்டும் அப்படின்னு கேட்கறதுக்கு என்ன சொன்னீங்க? லவ்வோட அரைச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குமா. அது எப்படியோ சொன்னாங்க. ஒவ்வொரு சட்னி வந்து என்கிட்ட நீ கேட்க கூடாது, நீயா வந்து இப்படிலாம் வச்சா மாமாவுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லவ்வோட நீ வச்சு கொடு, அப்பதான் டேஸ்டா இருக்குமா. என்ன லவ்னு தெரியல. அதனால எனக்கு தெரியாத சட்னி தான் இது. அதனால யூடியூப்ல சர்ச் பண்ணி வெங்காய சட்னி, கலர் நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. கமெண்ட்லயும் பார்த்தா நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா, சரி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ண எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இது நான் ஏற்கனவே செஞ்சது கிடையாது, நான் ஃபர்ஸ்ட் டைம் செய்ய போறேன். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன். என்னன்னா வேணுங்கிறத காட்டுறேன். இங்க காட்டுங்க. இது வந்து சின்ன வெங்காயம் ஒரு வந்து 10 வந்து 2 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் இது வந்து பூண்டு பல் வந்து பெரிய பல்லா இருக்கு அப்படிங்கறதுனால ஒரு 7 எடுத்திருக்கேன். சின்ன பல்லா இருந்தா ஒரு 10 எடுத்துக்கோங்க. இது வந்து பெரிய வெங்காயம் வந்து மீடியம் சைஸ்ல 1 கட் பண்ணி வச்சிருக்கேன். புளி வந்து இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். புளி வந்து இது நல்லா புளிப்பா இருக்குங்கிறதுனால கொஞ்சமா எடுத்திருக்கேன். புளி உங்களுக்கு புளிப்புக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து கொஞ்சமா புதினா, அப்புறம் கொஞ்சமா மல்லித்தலை. இது இல்லாம என்ன போடணும், காஞ்ச மிளகா, அப்புறம் வந்து பொட்டுக்கடலை, உப்பு. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திருக்கேன். எண்ணெய் ஏற்கனவே நல்லா காஞ்சிடுச்சு, இடையில ஆஃப் பண்ணிட்டேன். இப்ப நல்லா காஞ்சிடுச்சு. இப்ப சின்ன வெங்காயம் இருக்குல்ல, கட் பண்ணி வச்சிருந்தோம்ல, அதை இதுல போட்டுக்கலாம். அது கூடவே வந்து பூண்டு பல் ஒரு 7 எடுத்து வச்சிருந்தேன்னா அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதோட கலர் நல்லா மாறி வரட்டும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்ப வந்து வெங்காயம் பூண்டு வந்து ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு, கலர் மாறிடுச்சு. இப்ப நான் அதுல பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒன்னா வதக்கிக்கலாம். இது கூடவே வந்து காஞ்ச மிளகாவும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுல வந்து மிளகா வந்து நான் ஒரு 5 சேர்த்துக்கிறேன். காரம் வந்து இது பயங்கர காரமா இருக்கும் அப்படிங்கறதுனால 5 சேர்த்துருக்கேன். காரம் கம்மியா இருந்தா ஒரு 8 9 சேர்த்துக்கோங்க. இது பயங்கர காரமா இருக்கும். நார்மல் சட்னிக்கே நான் 3 தான் வைப்பேன். இதுக்கு புளி வைக்கிறதுனால நான் ஒரு 5 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ இது கூட என்ன போட போறேன்னா புதினாவும் கொத்தமல்லியும் எடுத்து வச்சிருந்தேன்னா கொஞ்சம் கொஞ்சமா போடுங்க. கொஞ்சமா புதினா, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இது போட்டிருக்கேன். அது போட்டுட்டு இது வந்து அந்த இலை வந்து நல்லா சுருள வதங்கணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். அது கூடவே வந்து புளியையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதில் வந்து பொட்டுக்கடலை சேர்க்க போகிறேன். இது ஓரளவுக்கு எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு, இலையும் சுருள வதங்கிடுச்சு. இப்போ இது கூட வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ லாஸ்ட்டாக வந்து இதில் வந்து பொட்டுக்கடலை ஒரு 2 ஸ்பூன், ஒரு 2 டீஸ்பூன் தான் நான் சேர்த்துருக்கேன். ஒரு 2.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காசா பணமா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பொட்டுக்கடலை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண வேணாம், அந்த சூட்லேயே வந்து வெந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். வெந்துடும் தான். தக்காளி சட்னிக்கெலாம் அப்படி தான் பண்ணுவேன். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாமா. மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ ஒரு 20 செகண்ட் மிக்ஸ் பண்ணியிருப்பேன். 20 செகண்ட்லாம் வந்துருக்காது, ஒரு 10லேருந்து 15 செகண்ட் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ண போகிறோம். ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே நம்ம வந்து ஆற வச்சிடலாம். ஓகே. என்ன மயிலே, லவ் சட்னி எங்க? லவ் சட்னி இதெல்லாம் வச்சிருக்கேன். இது அப்படியே தோசை ஊத்திடலான்ட்டு தோசையை ஊத்திட்டேன்னா தாளிக்கிறதுக்கு கூப்பிடலான்னு பார்த்தா அப்புறம் மறந்துல, லேட் ஆயிடுச்சுன்ட்டு. நான் தாளிக்கிறது எல்லாருக்கும் தெரியுங்கிறதுனால நான் எடுக்கல. அதை அரைச்சிட்டு அப்படியே தாளிச்சிட்டேன். கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கேன். கலர் வந்து இந்த கலர் இல்லை, அவங்க வச்சிருந்தது வந்து நல்ல ரெட் கலர்ல இருந்துச்சு, ஆரஞ்சு கலர் மாதிரி மிக்ஸ்டு. அது எதனாலனா
அவங்க வந்து காஷ்மீர் சில்லி போட்டிருந்தாங்க, அதனால கொஞ்சம் ரெட் கலர் இருந்துச்சு. நான் காஷ்மீர் சில்லிலாம் போல நார்மலான மிளகா தான் போட்டிருந்தேங்கிறதுனால இந்த கலர் இருக்கு. டேஸ்ட் வந்து அரைச்சப்ப சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. இப்போ தோசை கூட வச்சு சாப்பிட்டு பார்க்குறேன். இது வந்து உங்களுக்காக அரைச்சது, அதனால நீங்க தான் டேஸ்ட் பார்த்து சொல்லணும். கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுங்க. இருங்க நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கவா? வேர்க்குது ரொம்ப. லவ்வோட அரைச்சனா லவ்வோட அரைச்சதுல பயங்கரமா வேர்க்குது. நல்லா இருக்கு, எனக்கு நல்லா இருக்கு. நான் அரைச்சதுனால நல்லா இருக்கு. இல்லை நல்லா இல்லைனாலுமே நான் சொல்லிடுவேன் நல்லா இல்லைன்னு. ஏமா சொல்லுங்க, நல்லா இல்லைனாலும் சொல்லிடுவேன் உங்கள்கிட்ட வந்து. அந்த சரியில்லை தானே அப்படி இல்லலாம் சொல்லாதீங்க, உண்மையா சொல்லுங்க. நல்லா இல்லைன்னா எனக்கே தெரியும், கொஞ்சம் சரியில்லை பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லிடுவேன். எனக்காவது ஒழுங்கா அரைக்கலன்னா. நல்லா இருக்கு. ஆமா. இப்ப வந்து மாமா கொடுக்குறான், இருங்க காட்டுங்க. ஏன்பா ஏன்டி தங்கம்? உண்மையா சொல்லுங்க, ஏதாவது குறையுதா கூடுதா? உப்பு டிஃபரெண்டா இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்கா? புதினா ஃப்ளேவர், வெங்காய சட்னி, அந்த ஃப்ளேவர் மிக்ஸ் ஆகி நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஓகேவா டேஸ்ட்? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டேஸ்ட். உண்மையா தான் சொல்றேன். இது வந்து வீடியோக்காக இது நானே வந்து ப்ரிப்பேர் பண்ணது கிடையாது, அதனால இது நான் பொய் சொல்ல விரும்பல. உண்மையை தான் சொல்றேன். அவங்க போட்டிருந்தாங்க, அதை பார்த்து தான் நான் பண்ணேன். நானாலாம் இது ரெடி பண்ணது கிடையாது. டேஸ்ட் சூப்பரா இருக்கு வெங்காய சட்னி. ஓகே. நீங்களும் என்ன ட்ரை பண்ணி பாருங்க, உண்மையா சூப்பரா இருக்கு. லவ் சட்னி. ஆமா, இது பேர் லவ் சட்னி, வெங்காய லவ் சட்னி. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. எங்க வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.